தனது பள்ளி தோழி தான் இருந்த ஊருக்கே வந்து குடியேறப் போவதை தொலைபேசியில் கூறிய பொழுது கமலாவுக்கு இருந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. குறிப்பிட்டு அந்த நாளும் வந்தது. கமலாவினுடைய தோழி தன்னுடைய வீட்டு பொருட்களோடு கூட அவள் ஏற்கனவே கூறிய விலாசத்திற்கு வந்து சேர்ந்தாள். அவள் அங்கு வந்து சேர்வதற்கு சுமார் அரை மணி நேரத்திற்கு முன்னதாகவே அந்த முகவரிக்குச் சென்று பக்கத்து வீட்டில் சாவியை வாங்கி வீட்டை திறந்து காத்து கொண்டிருந்தாள். தோழி சாந்தாவை பார்த்தவுடன் கமலாவிற்கு மிகுந்த சந்தோஷம். உதவிக்கு அவள் ஆயத்தம் செய்து வைத்திருந்த மனிதர்களைக் கொண்டு லாரியில் இருந்த பொருட்களை எல்லாம் இறக்கி அந்தந்த இடங்களிலே வைத்தார்கள். பொருட்களை கொண்டு வந்த லாரி திரும்பிச் சென்ற பின்னரும் தொடர்ந்து கமலா அங்கே இருந்து வீட்டை ஒழுங்குபடுத்துவதில் சாந்தாவுக்கு அதிக உதவி செய்தாள். மிகவும் களைப்போடு வீடு திரும்பினாள். வீட்டிற்கு வந்தவளுக்கு அவளுடைய கணவர் சூடாக காஃபி ஒன்று போட்டுக் கொடுத்தார். அதை அவள் உட்கார்ந்து குடிக்கும் பொழுது, காலையில் அவள் புறப்பட்டு சென்ற பொழுது அவள் முகத்தில் இருந்த சந்தோஷத்தில் பாதி கூட இப்போது இல்லை. ஏன் இவள் இப்படி இருக்கிறாள் என்று கணவன் நினைத்து கொண்டிருக்கும் பொழுதே கமலா பேச ஆரம்பித்தாள். இன்றைக்கு நான் நல்ல பாடம் கற்றுக்கொண்டேன். கிறுக்கு பிடித்தவளைப் போல பறந்து பறந்து அவ்வளவு வேலைகளையும் செய்தேன். கடைசியில் நன்றி என்று ஒரு வார்த்தை கூட அவள் எனக்கு சொல்லவில்லையே என்று புலம்பினாள். அதற்கு கணவன், நிச்சயமாக நீ நினைப்பது போல இருக்காது. அவள் நன்றி உணர்வோடுதான் இருந்திருப்பாள். வேண்டுமானால் சற்று பொறுத்திருந்து பார். இன்று அவள் இருந்த களைப்பின் மிகுதியினால் அந்த நன்றி உணர்வை உன்னிடத்தில் வெளிப்படுத்தாமல் இருந்திருப்பாள். இதற்கு போய் இவ்வளவு கவலைப்படுகிறாயே, அவள் நன்றி சொல்வாள் என்று எதிர்பார்ப்புடன் தான் அவளுக்கு உதவி செய்ய போனாயா என்று சற்று கிண்டலாகவே கேட்டார். இவ்வாறு கணவர் பேசியது கமலாவிற்கு சுருக்கென்று குத்தியது. நான் எதிர்பார்த்ததெல்லாம் என் உள்ளத்தை மகிழ்விக்கும்படி ஒரு சின்ன பாராட்டுதலைத்தான் எதிர்பார்த்தேன். அவ்வளவு வேலை செய்த நான் அதை எதிர்பார்த்தது தவறா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள். அந்த நேரத்திலேயே அவளுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து யாரோ பேசுவது போல அவளுக்கு கேட்டது. அனுதினமும் பத்திரமாக செய்தித்தாளை கொண்டு வந்து உன் கதவின் வழியாக வீட்டிற்குள்ளே தள்ளும் சிறுவனுக்கு என்றாவது நீ நன்றி கூறியிருக்கிறாயா? எத்தனையோ முறை முக்கியமான தபால்களை உனக்கு பத்திரமாக கொண்டு வந்து கொடுக்கும் தபால்காரருக்கு ஏதாவது ஒரு பாராட்டு, ஒரு நன்றி கூறியிருக்கிறாயா? அதிகாலையிலேயே எவ்வளவு குளிராக இருந்தாலும் சரியான நேரத்திற்கு பால் கொண்டு வரும் அந்த பெரியவருக்கு நீ நன்றி கூறியிருக்கிறாயா என்று கேள்வியின் மேல் கேள்வி அவள் உள்ளத்தினுள் எதிரொலித்தன. இந்த செயல்களுக்கெல்லாம் நான் அவர்களில் யாருக்கு நன்றியோ பாராட்டோ தான் சொல்லவில்லை என்பதை கமலா உணர்ந்து வெட்கமடைந்தாள். இதுவரை நமக்கு எத்தனையோ காரியங்களில் உதவி செய்த எத்தனையோ பேருக்கு நாம் நன்றி சொல்லவில்லை என்பதை உணர்ந்து பாராட்ட வேண்டியவர்களை பாராட்டுவோமா? நன்றி சொல்ல வேண்டியவர்களுக்கு நன்றி சொல்வோமா? நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது, அன்றே மறப்பது நன்றி என்று இளம் வயதிலேயே நாம் கற்றது நம் நினைவில் வருகிறதா? நன்றி உடையவர்களாக இருப்போமா?